உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சப்பாத்தி தான். சப்பாத்தி ஏன் சதுரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மச்சான் கேட்டிருந்தாங்க. இது வந்து லேயர் சப்பாத்தி மாதிரி போடுவேன். அதனால் இப்படி நாளாக மடக்கி திரும்ப ஒரு வாட்டி மடக்கும் போது அது சதுரமாகவே வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே கல்லில் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்ற வேண்டியதுதான். அதாவது சாப்பிடணும் பசிக்கு. அது ரவுண்டாக இருந்தால் என்ன, சதுரமாக இருந்தால் என்ன, சப்பாத்தினா ரவுண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரவுண்டாகவும் உங்களுக்கு சப்பாத்தி போட்டு காட்டுறேன் இன்ஷால்லா. அடுத்த அதில் சப்பாத்தி போடும்போது ரவுண்டு சப்பாத்தி வேறு மாதிரி மெத்தடில் நம்ம இன்ஷால்லா போடலாம். சரிங்களா? இந்த சப்பாத்தி வந்து நல்ல உப்பி வரும் லேயர் சப்பாத்தி போட்டிங்கன்னா. ரெண்டாவது வந்து சப்பாத்தி சாஃப்டாக வரல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில் மாவை பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து இன்றைக்கி தண்ணியில் தாங்க சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சேன். அப்படி இருந்தும் நான் சப்பாத்தி வந்து ரொம்ப சாப்பிட மாட்டேன், ரொம்பவும் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்ய மாட்டேன். இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் போட்டால் கூட எங்கள் வீட்டு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக போட்டுருவாங்க. இதுதான் என்னுடைய ஸ்டைலில் நான் போடுற சப்பாத்தி. சப்பாத்திக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் குருமாவில் வந்து கொஞ்சோண்டு கறி மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டில், ஏன்னா வெஜிடபிளாக இருந்தால் பிள்ளைங்க வந்து இப்படி பார்க்குறாங்க யோசிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நான்வெஜ்ஜாக கண்ணில் காமிச்சு வெஜ்ஜு குருமா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சூடாக ஒரு கப் காஃபி. ஓகே.